بودادا ليكن حبك للأرض بداد. الحمد لله والشكر لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أهل الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. سبحانك لا فهم لنا إلا ما فهمتنا إنك أنت العلام الغيوب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் வையகத்து மக்கள் வாழ்வாங்கு வாழ வான்மறை வாங்கி தந்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், அம்பியாக்கள், சுஹதாக்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய கிருபையினால் முதல் வசந்தத்துக்கு பிறகு இரண்டாம் வசந்தமாகிய ரபியுல் ஆஹிர் என்ற மாதத்தின் இரண்டாவது ஜும்ஆவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் என்று சொல்லப்படக்கூடிய முதல் வசந்தத்திலே ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அவர்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை உள்ள அனைத்து விஷயங்களிலேயும் பயான் மூலியமாகவோ வலைதளங்கள் மூலியமாகவோ நாம் அதிகமான ஃபஸாயில்களை, சிறப்புகளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். அவர்கள் வழிமுறைப்படி சுன்னத்தான கோலங்களின்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவது வசந்தமாக இருக்கக்கூடிய இந்த ரபியுல் ஆஹிருடைய மாதம் இருக்கிறது. இதில் பலவிதமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது மார்க்கத்தில். இந்த ரபியுல் ஆஹிருடைய மாதத்திலே தான் வலியுல்லாஹ் சொல்லக்கூடிய அவுலியாக்கள், இறைநேச செல்வர்கள் வாழ்ந்த இறைநேசர்களிலேயே பிரசித்தி பெற்ற முஹையத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் பிறந்த ஒரு மாதம்தான் இந்த ரபியுல் ஆஹிருடைய மாதம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறையின்படி அழகான முறையிலே ஜுமாவுடைய தினத்திலே குளித்து விட்டு நறுமணம் பூசிவிட்டு ஆடைகளிலே சிறந்த ஆடைகளை அணிந்து கொண்டு இறை இல்லமாம் மஸ்ஜிதுக்குள் நாம் வந்து சுன்னத்துகள் எல்லாம் தொழுது விட்டு தீனுடைய விஷயங்களை கேட்பதற்கும் அதை சொல்வதற்கும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு தௌஃபீக் கொடுத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஜும்ஆவுடைய ஃபஸாயில்களை, சிறப்புகளை நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே,
இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரேலுடைய அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள், அட்டூழியங்கள், அந்த பலஸ்தீன் மக்கள் மீது நாம் வலைதளங்களிலே, வாட்ஸ்அப்புகளிலே, பல விஷயங்களிலே நாம் பார்க்கும் பொழுது கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. சின்ன சின்ன சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் அப்படியே காயத்தோடு குட்டுயிரும் குலைவயிறுமாக அவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிலே பெரியவர்களும் சரி, சிறியவர்களும் சரி, ஒரே அழும் குரலாக அவர்களை பார்த்தவுடன் அந்த செய்திகள் எல்லாம் கேட்டவுடன் நமது கண்ணீர் கலங்கி கொண்டு இருக்கிறது, நீர் சிந்தி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த இஸ்ரேலுடைய அவர்களை அல்லாஹ் அழித்தொழிக்க வேண்டும். மஸ்ஜித் அக்ஸான்னு சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிதை நமது கைவசம் வர வேண்டும். அதற்காக வேண்டி நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் துஆ செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாப்பு யா அல்லாஹ். எங்களுக்கு கண்ணியத்தை கொடு யா அல்லாஹ், மகத்துவத்தை கொடு யா அல்லாஹ், மரியாதை கொடு யா அல்லாஹ். அந்த முஸ்லிம் மக்கள் எல்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்கள் எல்லாம் சுன்னத்தான கோலத்திலே இருந்தவர்கள் யா அல்லாஹ், தீனுடைய மாஹூலிலே இருக்கக்கூடியவர்கள் யா அல்லாஹ். அவர்களை நீ பாதுகாத்திரு என்று ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் துஆ செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் அஸா. நாம் அஸா என்று சொல்லக்கூடிய, காசா என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்து கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கு கண்ணியத்தை கொடு யா அல்லாஹ். அருமையானவர்களே, நாம் அந்த இஸ்ரேல் சொல்லக்கூடிய அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய, அவர்கள் தயாரிக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் நாம் புறக்கணித்து தள்ள வேண்டும். அவர்கள் என்னென்ன தயாரித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, பாக்கெட்டிலும் சரி, மற்ற விஷயங்களிலும் சரி, எங்கெங்கெல்லாம் தயாரிப்பு செய்து கொண்டு இருக்கிறார்களோ அதையெல்லாம் நாம் புறக்கணித்து தள்ள வேண்டும். அதுதான் நாம் பலஸ்தீன் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி. இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டுகளில் கண்ணை கவரக்கூடிய அந்த கவர்களில் அவர்கள் தயாரிப்பு செய்யக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் சேல்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதை நாம் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும், புறக்கணித்து தள்ள வேண்டும். உதாரணமாக லேஸு, இந்த கொக்கோ கோலா, இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் எல்லாம் தயார் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை வாங்கி யாரும் சாப்பிடக்கூடாது. எவ்வளோ அநியாயங்கள், எவ்வளோ அட்டூழியங்கள், எவ்வளோ பெரிய தாக்குதல்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். கண்ணீர் சிந்தக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த நாட்டு மக்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ செய்திருக்கிறார்கள், ஷாம் நாட்டுக்காக வேண்டி எப்படி துஆ செய்திருக்கிறார்கள், இதையெல்லாம் முந்தைய வாரங்களிலே நாம் பேசினோம். ஷாம் நாட்டுக்காக வேண்டி, அந்த ஷாம் நாட்டில் அதிகமான நபிமார்கள் வாழ்ந்த ஒரு இடம், அதிகமான நபிமார்கள் மரணித்த ஒரு இடம், புண்ணிய பூமி, அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய அந்த இடம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நாம் அந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி அதிகமாக துஆ செய்ய நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முஃமின்களுடைய சிஃபாத்துகளை பற்றி நாம் சொல்லும் பொழுது பணிவு என்று சொல்லக்கூடிய ஒரு சிஃபத்தும் இருக்கிறது. முஃமின்கள் பணிவோடு நடந்து கொள்வார்கள்,
சிரம் தாழ்த்தி நடந்து கொள்வார்கள். அத்தவாலு என்று அரபியிலே சொல்லப்படுகிறது. அத்தவாலு வபிஹி தாலுல் அல் மன்சிலா. பணிவு செய்வதன் காரணமாக, பணிவாக நடப்பதன் காரணமாக நம்முடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே செல்கிறது. இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்ல போகும்போது வா இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அந்த அடியார்கள், அல்லாஹ்வுடைய அந்த அடியார்கள், அல்லதீன யம்ஷூன அல் அர்தி ஹௌனா, பூமியிலே அவர்கள் நடக்கும் பொழுது பெருமையாக நடக்க மாட்டாங்க, பணிவோடு நடப்பார்கள். வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அறிவிலிகளை பார்த்து, அறிவு கெட்டவர்களை பார்த்து அவர்கள் நம்மிடம் பேசுவார்களே ஆனால் சலாம் சலாம் என்பதாக சொல்லி அவர்களை புறந்தள்ளி விடுவார்கள். அவர்கள்தான் மோமின்கள். அவர்களிடத்திலே அத்தவாலு என்று சொல்லப்படக்கூடிய பணிவு என்ற தன்மை இருக்க வேண்டும். அந்த பணிவை மேற்கொண்டால்தான் சாலிஹீன்களுடைய அந்தஸ்துகளை பெற முடியும். அந்த பணிவை கொண்டுதான் மோமின்களுடைய தரஜாக்கள், அதை கொண்டுதான் இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்வின் விதியை பொருந்து கொள்ளக்கூடிய நல்லடியார்களுடைய அந்தஸ்தை பெற முடியும் என்பதாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த பணிவுக்கு உதாரணமாகத்தான் ஹஸரத் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்கிறார்கள். அந்த இறைநேச செல்வர் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சில விஷயங்களை பற்றி சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். வழிமார்களுக்கெல்லாம் தலைவராக திகழக்கூடிய முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்வில் ஒரு தடவை எனது பயணங்களிலே ஒரு பயணம் இப்படி அமைந்தது. அந்த பயணத்தில் தண்ணீர் எதுவுமே கிடைக்காமல் நான் தவித்துக் கொண்டு இருந்தேன். அவர்கள் சொல்கிறார்கள், கிதாபிலே நாம் பார்க்கின்றோம், தண்ணீர் இல்லாமல் நான் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ கடற்கரையிலே நான் இருக்கும் பொழுது நான் அங்கு ஒரு மேகத்தை பார்த்து கொண்டு இருந்தேன். சரியான மேகம். அது போன்ற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அதிலே தென்றல் காற்று வீசிக்கொண்டு இருக்கிறது. அந்த காற்றையும் நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த காற்றை உணர்ந்து கொண்டு இருந்தேன். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆகாயம் முழுவதுமே ஒளிமிக்கதாக இருந்தது. சரியான ஒளி, சரியான பிரகாசம். அந்த ஆகாயத்தில் இருந்து, அந்த ஒளியில் இருந்து ஒரு உருவம் தோன்றி, யா அப்துல் காதிர் ஜீலானி அவர்களே, நான் உங்களுக்கு ஹராமான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஹலால் ஆக்கிட்டேன் என்று ஒரு சத்தம் வருகிறது. உடனே முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹராமான விஷயங்களை ஹலால் ஆக்கிவிட்டாயா? இது என்ன ஆச்சரியம்? நீ பேசுவது, இந்த தோற்றம், இந்த உருவம் ஷைத்தானை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதினார்கள். ஓதியவுடன் அந்த உருவம் அப்படியே மறைந்து விட்டது. பிறகு ஒளியெல்லாம் விலகிவிட்டு கடைசியில் இருளில் சூழ்ந்து விட்டது. ஒளியெல்லாம் போய்விட்டது, ஆனால் இருள் சூழ்ந்து விட்டது. அதில் இப்போ புகைகள் பரவ ஆரம்பித்து விட்டது.
இப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அப்போ எனது தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், அருமையான இறைநேச செல்வர் அவர்களே, நீங்கள் எப்படி அவனை சைத்தான் என்று நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தானுடைய அனைத்து விஷயங்களும் அவனிடத்தில் இருந்தன. அப்ப அந்த ஷைத்தான் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பார்த்து, உங்களிடத்திலே மார்க்க ஞானம் இருக்கிறது, அதே சமயம் உங்களிடத்திலே பணிவு இருக்கிறது. யார் யாரிடத்திலாம் கல்வி ஞானம் இல்லையோ, யார் யாரிடத்திலெல்லாம் பணிவு இல்லையோ, அவர்கள் அனைவரையும் எனது வழியிலே நான் ஆக்கிவிட்டேன் என்று சொல்கின்றான். உங்களிடத்திலே பணிவு இருக்கிறது, மிகப்பெரிய மார்க்க ஞானம் உங்களிடத்தில் இருக்கிறது, எனவே நீங்கள் தப்பித்துக் கொண்டீர்கள். நான் 70 நபர்களை நான் வழிகெடுத்து கொண்டு இருக்கிறேன் என்று அந்த ஷைத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறான். மார்க்க ஞானம் மட்டும் உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால், பணிவு மட்டும் உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால், நீங்களும் என் வழியில் வந்து விடுவீர்கள் என்று சொல்லுகின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ என்ன அவசியம்? கல்வி ஞானம் அவசியமாக இருந்து கொண்டு இருக்கிறது, பணிவு அவசியமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிம்பரில் ஏறி நின்றுக்கிட்டு சொன்னாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, பணிவை மேற்கொள்ளுங்கள். அத்தவாலு என்று சொல்லக்கூடிய பணிவை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், மன் தவாலா லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ். யார் பணிவோடு நடந்து கொண்டு இருக்கிறானோ அவனை அல்லாஹ் உயர்த்தி கொண்டு இருக்கிறான், அவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டு இருக்கிறான். வமன் தகப்பர வலஅஹுல்லாஹ். யார் பெருமை எடுத்துக் கொண்டு இருக்கிறானோ, உலகத்திலே யார் பெருமை எடுத்துக் கொண்டு இருக்கிறானோ அவனை அல்லாஹ் தாழ்த்தி விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிம்பரிலே சொல்கின்றார்கள். அப்போ எப்போ ஒரு மனுஷன் பணிவை எப்போ மேற்கொள்கின்றானோ அப்போ தன்னை சாதாரண மனுஷனாக என்ன செய்வான், கருதுவான். ஆனால் மக்களிடத்தில் உயர்ந்தவனாக இருப்பான். தன்னை சாதாரணமாக கருதுவான், ஆனால் மக்கள்கிட்ட அந்த மனுஷன் தான் உயர்ந்தவன். யாரு பெருமை அடிக்காம பணிவோடு இருக்கிறான், அவன் தான் மக்களிடத்தில் உயர்ந்தவன். வமன் தகப்பர கஸமஹுல்லாஹ் வகால அக்ஸா ஃபஹுவ ஃபீ ஆயுனின் நாஸி ஸகீரா. யார் பெருமையை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்களோ அவன் தன்னை பெரிய மனிதனாக கருதி கொண்டு இருப்பான், ஆனால் மக்களிடத்திலே தாழ்ந்தவனாக இருந்து கொண்டு இருப்பான், மக்களிடத்திலே கேவலமாக இருந்து கொண்டு இருப்பான், அற்பமாக இருந்து கொண்டு இருப்பான். பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். மனுஷன் நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறேன், இவ்வளோ பெரிய பங்களா வச்சிருக்கேன், இவ்வளோ பெரிய கார் வச்சிருக்கேன் என்று பெருமை எப்போ அடிச்சிடறானோ அல்லாஹ் தஆலா அவனை அப்படியே தாழ்த்திடுறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே மாதிரி ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் எந்த அளவுக்கு பணிவோடு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அந்த காற்று எங்கெங்கெல்லாமோ அவர்கள் எங்கே செல்ல நாடுறாங்களோ அங்கே கொண்டு விட்டுரும். சுலைமான் நபி அவர்களும் அவர்களுடைய பட்டாளமும் ராட்சத விருப்பில் அமர்ந்து கொண்டு இருப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த காற்று இவங்க எங்கே போகிறதுக்கு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல என்ன செய்யும், கொண்டு போய் விட்டுரும். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க முன் சீட்டில் உட்காந்துருப்பாங்க. அதற்கு அடுத்த சீட்டில்
அவங்கள சுற்றி 4 லட்சம் சீட்டுகள் இருக்கும், 4 லட்சம் இருக்கைகள் இருக்கும். அப்போ முதல் சீட்டில் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருப்பாங்க. அதுக்கடுத்து மனித பிரமுகர்கள் எல்லாம் இருப்பார்கள், மனிதர்களில் உயர்ந்தவர்கள் எல்லாம் அதில் இருப்பார்கள். அடுத்த இருக்கையில் மனித இனத்தினுடைய சேவகர்கள் எல்லாம் இங்கே இருப்பாங்க. அதற்கு அடுத்த இருக்கையில் ஜின் சமுதாயம் இருக்கும், ஜின்கள் இருப்பார்கள். அதற்கு அடுத்த இருக்கையில் ஜின்களிலே சேவகர்கள் அதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த காற்றில் அந்த ராட்சத அந்த விரிப்பில் அமர்ந்திருக்க போகும்போது என்ன செய்யும், அந்த காற்று அப்படியே அவங்கள கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு இருக்கைக்கும் மேலே ஒரு பறவை என்ன செய்யும், அதனுடைய இறக்கைகள் எல்லாத்தையும் அப்படியே விரித்து நிழல் கொடுத்து கொண்டு இருக்கும். ஆகாயத்தில் அப்படியே பறந்து கொண்டு இருப்பான். பைத்துல் முகத்தஸில் இருந்து 1 மாத தொலை தூர அளவுக்குள்ள ஒரு ஊருக்கு கால நேரம் முடிகிறதுக்குள்ளே போய் சேர்ந்துருவாங்க. சேர்ந்து அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க, உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு மாலை நேரத்துக்குள் மீண்டும் திருப்பி பைத்துல் முகத்தஸுக்கு வந்துடுவாங்க. இவ்வளோ பெரிய அருள் கொடைகளை, இவ்வளோ பெரிய நிஅமத்துகளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அப்படி இருந்தும் அவர்கள் பெருமை அடிக்கவில்லை. அவங்க என்ன செய்வாங்க, தனது தலையை தாழ்த்தி திக்ரு செய்தவர்களாகவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க, திக்ரு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ பெரிய நிஅமத் அவர்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் பணிவு தான். அத்தவாலோ மன் தவால அலில்லா மன் தவால அலில்லா ரஃபஹுல்லாஹ். யார் பணிவோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான். ஒரு தடவை தனது பறக்கக்கூடிய அந்த குதிரைகளை ரசித்துக்கிட்டு இருந்தாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் ஞாபகப்படுத்துறதுக்கான்னு சொல்கிறேன். ரசித்து கொண்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அசருடைய தொழுகை கலாவாகி விடுகிறது. அதுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குதிரை எல்லாத்தையுமே அறுத்துட்டான். இதனால தான் என்னை பராக்காக்கி விட்டது, எனது ரப்பை நினைக்கக்கூடிய நேரத்தை அப்படியே எனது மனம் பராக்காகி விட்டது. அதனால தான் அந்த குதிரை எல்லாத்தையும் அறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதற்கு நட்புலியாகத்தான் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய நிஅமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, தவால் என்று சொல்லக்கூடிய பணிவு வர வேண்டும். அதே சமயத்தில் பெருமை என்ற உணர்வு வரக்கூடாது, அது ஷைத்தானுடைய தன்மை என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அருமையானவர்களே, ஆக நம்ம என்ன செய்யணும், இஸ்ரேல் தயாரிக்கக்கூடிய அந்த பொருள்களை என்ன செய்யக்கூடாது, யாரும் வாங்காதீங்க, புறக்கணிங்க. இது நாம் பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு உதவி. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பாவங்களை